அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் பிறப்பவம் பொறாது பேதுறல் என்ற தலைப்பின் கீழ் வரும் 5வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். ஏறுகின்றேம் என மதித்தே இறங்குகின்ற கடையேன், ஏதமெல்லாம் நிறைமணத்தேன் இரக்கமில்லா புலையேன், சீறுகின்ற புலி அணையேன் சிறுதொழிலே புரிவேன், செய்வகை ஒன்றறியாத சிறியரினும் சிறியேன், மாறுகின்ற குணப்பேதை மதியதனால் இழிந்தேன், வஞ்சமெல்லாம் குடிகொண்ட வாழ்க்கை மிக உடையேன், வீறுகின்ற உலகிடை நான் ஏன் பிறந்தேன், நினது மெய்க்கருத்தை அறிந்திலேன் விலங்கு நடத்தரசே. இதுதான் இந்த 5வது பாடல். இப்போ இதில் என்ன வள்ளல் பெருமான் சொல்கிறாங்கன்னா, மாயையின் வசத்தால் கட்டுண்டு உயர்கின்றோம் என எண்ணி கீழ் நோக்கி இறங்குகின்ற, அதாவது மேல் செல்லும் அருள் வீதியில் செல்லாது கீழ் செல்லும் உலகியல் வீதியில் செல்லும் கடைப்பட்டவனாகவும், ஏதம் அதாவது சாவை ஏற்றுக்கொண்டு பிறந்தால் இறப்பு உண்டு என்ற தவறான சிந்தனை நிறைந்தவனாகவும். இன்னொரு அர்த்தம், ஏதம் அப்படின்னா குற்றம், அதாவது குற்றம் நிறைந்த மனத்தினனாகவும். அப்புறம் அது மாதிரியும் ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். அப்புறம் இரக்கமில்லாமல் உயிர்களை கொன்று புசிப்பவனாகவும், சீற்றம் மிகுந்த புலியை போல் பிறர் மீது கோபப்படுபவனாகவும், மேலான தொழில்களை விடுத்து தவறான சிறுமைப்பட்ட தொழில்களையே செய்பவனாகவும், எதை செய்தால் அருள் பெறலாம் என்பதை சிறிதும் அறியாமல் சிறியவர்களில் சிறியவனாகவும், சமயத்திற்கு தகுந்தால் போல் குணத்தை மாற்றிக்கொள்ளும் மூட மனம் கொண்ட இழிந்தவனாகவும், சூழ்ச்சிகள் பல செய்து வாழ்பவனாகவும் இருக்கும் நான் மேன்மையுடைய இந்த உலகில் ஏன் பிறந்தேன், ஞான விளக்கம் புரியும் திருநடத்தையுடைய ஆடல் அரசே, நினது உண்மை கருத்தை அறிந்திலேன் அப்படின்னு சொல்லி மிகவும் மனம் வருந்தி இந்த பாடலை பாடுறாங்க. சரி, அப்போ நம்ம இப்போ ஒவ்வொரு 2 வரிகளுக்கு விளக்கம் பார்ப்போம். முதல்ல ஏறுகின்றேன் என மதித்தே இறங்குகின்ற கடையேன், அதாவது நான் இந்த சுத்த சன்மார்க்கத்தில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சிறப்பாக தான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டேவும் கீழேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனால்? மாயையினால். மாயை உள்ளே பூந்துரு நம்மளை என்ன பண்ணிடும், கொஞ்சம் இதில் நல்லா பயணிச்சுட்டு இருக்கும்போதே சிறு சிறு ஒளி உண்டாகும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதனால் நம்ம என்ன பண்ணிடுவோம், எனக்கு எல்லாமே தெரியும், நான் தான் ஞானி, நான் சொன்னால் எல்லாம் பழிக்கும்னு சொல்லி அந்த சித்து விளையாடலாம் அந்த மாதிரி விஷயங்களில் போய் மனசை அதில் லயிக்க வச்சு என்ன பண்ணிடுவாங்க, அதிலேயே பள்ளியில் வச்சு ஏமாற வச்சிடும்னு சொல்கிறாங்க அந்த மாயை. அப்போ அதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏற்கனவே நம்ம மாயையை பற்றி நிறையா பார்த்துருக்கோம். போன 2-3 வீடியோக்கு முன்னாடி ஆற்றாமையில் கூட ஒரு மாயைன்ற ஒரு தலைப்பில் நிறையா அதை பற்றி பார்த்தோம். ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அதாவது மாயை வள்ளல் பெருமான் மாயை மாமாயை திரோதாயி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை எல்லாமே கடவுளுடைய செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லி தன்னை ஐக்கியப்படுத்தி தான் அந்த மாயையை விரட்டுறாங்க. ஏன்னா அப்படி இல்லாமல் அதை இது பண்ண முடியாது. ஏன்னா அது எப்படி வருது அப்படின்றே தெரியாத மாதிரி நம்மளை என்ன பண்ணிடுவோம், மனசெல்லாம் மயக்கி நம்மளை அது அதோட வேலையே அதுதான். அப்போ அந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த திரோதாயி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாயை ஒரு மறைப்பு சக்தி தான். அந்த மறைப்பு சக்தியே நம்மளுக்கு அருள் சக்தியாகவும் மாறி அந்த கடவுளை நம்மளை கடைசியாக காமிக்கும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. சரி, அந்த விஷயங்கள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். கொஞ்சம் அது டீட்டெயிலாக பார்க்க வேணுன்றவங்க நான் ஆற்றாமைன்ற தலைப்பில் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், கொஞ்சம் பாருங்கள், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ அடுத்து
ஸோ இந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம வந்து மாயை வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு அப்போ எப்பயுமே வந்து கடவுளுடைய நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், நம்மளை ஐக்கியப்படுத்திக்கிறணும். எந்த கணம்லாம் நம்ம வந்து கடவுளோட அந்த அருள் இல்லாமல் இருக்கிறோமோ, கடவுளை நினைக்காமல் இருக்கிறோமோ, அந்த சமயத்துலலாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மாயை வந்து நம்மளை வந்து பிடிச்சிரும். அதனால தான் நம்ம வந்து இடைவிடாமல் அந்த கடவுளுடைய நினைப்போடே இருக்கணும்னு சொல்கிறது. சிற்சபையிலே மனசை நிறுத்தி உள்முகமாகவே இருக்கணும். எப்பயுமே அந்த அருட்பெரும் ஜோதி உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த மகா மந்திரம் உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். வள்ளல் பெருமான் அபயம் சொல்லணும். அப்போ கடவுளோடு நம்ம இருக்கணும். அது இல்லாத தருணங்கள் எல்லாமே நம்ம வந்து மாயையினால் மாட்டக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா அதெல்லாம் ஆன்ம விளக்கம் இல்லாமல் போயிடும். இப்போ வெளியே உள்ள நம்மளுக்கு ஏற்படக்கூடிய இந்த விருப்பு வெறுப்புகள், நம்ம பார்க்கக்கூடிய இந்த உலகங்கள், இன்பங்கள் எல்லாமே மாயை வசப்பட்டவை தான். அதெல்லாம் அந்த ஆன்ம இன்பம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது உண்மை இல்லை. அதனால தான் இது சொல்கிறாங்க. ஏன்னா எந்த சூழ்நிலையிலும் நம்ம மாயைன்னு தெரியாமல் அதை கொண்டு போய்கிட்டே இருப்போம். அதாவது மாயை வசப்பட்டு அது வந்து அதில் இருக்கோன்றது தெரியாமையே நம்ம பயணப்பட்டுக்கிட்டு இருப்போம். அதுதான் இங்கே வந்து விஷயமே. அப்போ அதில் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்றது தான் அவர் மாயையை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம். தத்துவ வெற்றின்ற தலைப்பில் கீழ் வரக்கூடிய ஒரு 4-5 பாடலை பாடி அதுக்கு விளக்கம் கூட பார்த்தோம். கொஞ்சம் ஒரு 4-5 வீடியோவுக்கு முன்னாடி அந்த போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரி, இப்போ அடுத்து ஏதமெல்லாம் நிறை மனத்தேன். இந்த ஏதம்ன்றதுக்கு குற்றமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய மனத்தை உடையவனாக இருக்கின்றேன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கலாம். இன்னொன்று ஏதம் அப்படின்றது வந்து சாவை குறிக்கும். அதாவது ஏதம்னா இறந்து போகிறாங்களா, சாவு. அப்போ சாவை ஏற்றுக்கொண்டு அந்த மனத்துடன் வாழ்பவனாக இருக்கின்றேன் அப்படின்றாங்க. வள்ளல் பெருமான் வந்து இயற்கை, அதாவது மரணம் என்பது வந்து இயற்கை அல்ல, செயற்கை அப்படின்னு சொல்கிறாங்க. திருவள்ளுவரும் எப்படி சொல்கிறாங்கன்னா, பேதமை என்பதொன்று யாதெனின் ஏதம் கொண்டு ஊதியம் போகவிடல். அதாவது அறியாமை, மடமை என்பது என்ன அப்படின்னா, ஏதம் கொண்டு, அதாவது சாவை ஏற்றுக்கொண்டு இந்த உடம்பை விட்டு விடுதல். அதுதான் வந்து மடமைன்னு சொல்கிறாங்க அவர். சரி, வள்ளல் பெருமான் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, உரைநடை பகுதியிலே வந்து இந்த மரணத்தை பற்றி எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். ஆண்டவர் சோதனை. ஆண்டவர் சோதிக்கின்றார் என்பது பிணி, மூப்பு, பயம், பசி முதலியவற்றால் வருந்தச் செய்விப்பது அல்ல, மரணமடைய செய்விப்பது தான் சோதனை. பாருங்கள் எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். மரணம்ன்றது வந்து எது சோதனை? அந்த மரணத்தை உண்டாக்குறது தான் சோதனைன்னு வள்ளல் பெருமான் வந்து சொல்கிறாங்க. அப்போ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஏதமெல்லாம் நிறை மனத்தேன்னா பிறந்தா இறந்து போகணும் அப்படின்றது இல்லை. வள்ளல் பெருமான் அதை சொல்லவே இல்லை. மற்ற எல்லாரும் அதை சொல்லிட்டு வரும்போது வள்ளல் பெருமான் அங்கேருந்து முற்றிலும் வேறுபடுறாங்க. அவர் எப்படி சொல்கிறாங்க, எனது மார்க்கம் இறப்பை ஒழிக்கும் சன்மார்க்கம், சாகாதவனே சன்மார்க்கி. ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு வராங்க. அதை வந்து நம்ம ரொம்ப தெளிவாகிக்கிறணும். இறப்பை ஒருபோதும் வள்ளல் பெருமான் ஏற்றுக்கொள்ளவில்லை. மரணம் செயற்கை. இந்த ஞானசரியில் உள்ள அந்த 28 பாடல்களையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. நான் போய் சொல்லலை, உண்மையை சொல்கிறேன், என்னோட மார்க்கத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக பாடியிருப்பாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்வதற்கு தான் சொல்லியிருப்பாங்க. அதாவது பிறந்த பிறப்பு இதில் தானே நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம் பேரின்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிறப்புலேயே எல்லாம் பெற்றுடலாம், அடுத்த ஒரு பிறவின்றது கிடையவே கிடையாது. இறந்தால் பிறக்கணும், இறந்தால் தானே பிறக்கணும், இறப்பே கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த பிறவிலே பெறுறதுக்கு தான் வள்ளல் பெருமான் இந்த திருவருட்பா ஃபுல்லாகவே சொல்லிட்டு வராங்க. நம்ம இந்த இதுலேயே பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவங்க ரொம்ப பிரயத்தனப்பட்டு தான் இவ்வளோ விஷயங்களை சொல்கிறாங்க. நம்மளும் அந்த வழியில் தான் போய்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம வந்து ஒருபோதும் சாவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்போ அது இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னா நன்முயற்சியில் பழகி வரணும். அதுக்கு தான் வள்ளல் பெருமான் வந்து ஒரு இடத்துல வந்து இப்படியே கூட சொல்கிறாங்க. அதாவது ஆணவ மல நிவர்த்தின்னு சொல்லிட்டு இப்படியே சொல்கிறாங்க. அதாவது அந்த தலைப்பின் கீழே, ஓடாது மாயையை நாடாது நன்னெறி ஊடாது இரு என்றீர் வாரீர், வாடாது இரு என்றீர் வாரீர். அதாவது நன்னெறியில் நம்ம பழகி வரணும், சுத்த சன்மார்க்க அந்த நன்னெறியிலேயே நம்ம இருக்கணும். மாயையை நாடாது, மாயைகிட்ட போயிடாதீங்க. நான் சொல்லக்கூடிய இந்த நன்னெறியிலேயே நீங்கள் பழகிட்டு வந்தீங்கன்னா
கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்ளலாம். கடவுளுடைய அருளை பெற்றுக்கொண்டால் சுத்த உடம்பாக்கி கொள்ளலாம். இந்த சுத்த உடம்பாக ஆக்கி கொண்டால் நல்லது கெட்டது அந்த இரட்டைத்தன்மை இருக்குது பாருங்கள், அதனுடைய பாதிப்பு எதுவுமே இருக்காது, முற்றிலும் நீங்கிடும். இப்போ சாதாரணமாக இருக்குது நல்லது கெட்டது நம்மளுடைய அறிவுனால் செய்யலாம், ஆனால் தவிர்த்து கொள்ள தான் முடியும், முற்றிலும் நீக்க முடியாது. ஆனால் இந்த அவர் சொல்கிற மாதிரி இந்த சுத்த தேகம் கடவுளுடைய அருளை பெற்று நம்ம சுத்த தேகமாக ஆக்கிட்டோம் அப்படின்னோம்னா இந்த மாதிரி பேதமே இல்லாமல் நிலைக்கு போயிடுவோம். அதை பெறுறதுக்கு என்ன சொல்கிறாங்க, மாயைகிட்ட போயிடாதுங்க, நான் சொல்லியிருக்கிற இந்த சுத்த சன்மார்க்க இந்த நன்னெறியில் வந்து பழகுங்க அப்படின்றாங்க. தெளிவாக அந்த வரிகள்லாம் இருக்குது. சரி, இப்போ அதுக்கு நம்ம ஏதமெல்லாம் நிறைமனைத்தேன்றதுக்கு பார்த்தோம். தெளிவாகிக்கிறணும். சன்மார்க்கம் வந்து இறப்பை ஏற்றுக்கொள்ளும் மார்க்கம் அல்ல, அதில் நம்ம தெளிவாகிக்கிறணும். ஞானசரியெல்லாம் நம்ம படித்து பாருங்கள். டெய்லி அதில் படிக்கும்போது ஒவ்வொரு பாடலுமே வந்து மிக அற்புதமான பாடல்கள். எல்லா பாடல்களுமே பாருங்களேன் அருமையாக சொல்லியிருப்பாங்க. அந்த மரணமில்லா பெருவாளை பெற்றுக்கொள்ளணுன்றது அந்த பாடல் ஃபுல்லாகவே இருக்கும். சரி, அடுத்து சீருகின்ற புலையனேன் சிறு தொழிலே புரிவேன் செய்வகை ஒன்றறியாத சிறியரினும் சிறியேன் மாறுகின்ற குணப்பேதை மதியதனால் இழிந்தேன் வஞ்சமெல்லாம் குடிகொண்ட வாழ்க்கை மிக உடையேன். அதாவது சூழ்ச்சி, வஞ்சகம், அப்புறம் வந்து சீருகின்ற புலையனையன், அதாவது கோபம் நிறைய படக்கூடியவன், சிறுமையான தொழிலை செய்பவன், இரக்கமில்லாத புலையன், இதெல்லாம் வந்து குணக்குற்றங்கள். அதாவது மிகவும் கீழ்த்தரமான குணங்களை உடையவனாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே அந்த ராக்காதிகள் என்ற செயற்கை குணங்களை பற்றி பார்த்தோம். அதாவது காம உட்பகைவனும் கோப வெங்கொடியனும் கனலோக முழு மூடனும் அப்படின்னு சொல்லி வரிசையாக சொல்லுவாங்க. அந்த 6 விதமான அந்த ராக்காதிகள் வந்து சொல்லுவாங்க. அந்த செயற்கை குணங்கள் எல்லாமே போகணும். போனால் தான் நம்ம அருள்நிலைக்கு மேலே ஏறி வர முடியும். அதைத்தான் இந்த இங்கேயும் திரும்பவும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாங்க. இதில் நம்ம ஒரு வரிக்கு மட்டும் விளக்கம் பார்ப்போம். செய்வகை ஒன்றறியாத சிறியரினும் சிறியேன். அதாவது அருள்நிலையை பெறுவதற்கு நான் எந்த வகையில் பயணித்தா பெற முடியும் அப்படின்ற அந்த வழி தெரியாமல் செய்வகையை அறியாது, அதாவது ஒன்றும் தெரியாமல் சிறியரிலும் சிறியனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்ன பிறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து அப்படியே அந்த சைக்கிள்லேயே ஓடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு என்னென்னே புரியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு வள்ளல் பெருமான் உரைநடை பகுதி திருவருண் மெய்மொழி அதில் தெளிவாக சொல்கிறாங்க. நம்மளுடைய நிலை எப்படி இருக்குது, கடவுளுடைய நிலை எப்படி இருக்குது, நாம் இந்த நிலையிலிருந்து மாறி வரணும்னா என்ன செய்யணும் தெளிவாக சொல்கிறாங்க. இதை நான் உரைநடையில் உள்ள இந்த விஷயத்தை வந்து வாசித்து உங்களுக்கு விளக்கிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். அதாவது கடவுள் எப்படி இருக்காருன்னு சொல்கிறாரு பாருங்களேன். உலகினிடத்தே பெறுவதற்கு மிகவும் அருமையாகிய மனித தேகத்தை பெற்ற நண்பர்கள் அனைவரும் நாமும் அறிய வேண்டுவதும் ஒழுக வேண்டுவதும் யாதெனில் இயற்கையில் தானே விளங்குகின்றவராய் உள்ளவரென்றும் இயற்கையில் தானே உள்ளவராய் விளங்குகின்றவரென்றும் இரண்டு விடாத பூரண இன்பமானவரென்றும் எல்லா அண்டங்களையும் எல்லா உலகங்களையும் எல்லா பதங்களையும் எல்லா சக்திகளையும் எல்லா சத்தர்களையும் எல்லா கலைகளையும் எல்லா பொருள்களையும் எல்லா தத்துவங்களையும் எல்லா தத்துவிகளையும் எல்லா உயிர்களையும் எல்லா செயல்களையும் எல்லா இச்சைகளையும் எல்லா ஞானங்களையும் எல்லா பயன்களையும் எல்லா அனுபவங்களையும் மற்ற எல்லாவற்றையும் தமது திருவருட்சக்தியால் தோற்றுவித்தல், வாழ்வித்தல், குற்றம் நீக்குவித்தல், பக்குவம் வருவித்தல், விளக்கம் செய்வித்தல் என்னும் ஐந்தொழில்கள் முதலிய பெருங்கருணை தொழில்களை இயற்றுவிக்கின்றவரென்றும் எல்லாம் ஆனவரென்றும் ஒன்றும் அல்லாதவரென்றும் சர்வ காருண்யரென்றும் சர்வ வல்லபரென்றும் எல்லாம் உடையவராய் தமக்கு ஒருவாற்றானும் ஒப்பு உயர்வு இல்லாத தனிப்பெரும் தலைமை அருட்பெரும் ஜோதியர் என்றும் சத்திய அறிவால் அறியப்படுகின்ற உண்மை கடவுள் ஒருவரே. அகம் புறம் முதலிய எவ்விடத்தும் நீக்கமின்றி நிறைந்த சுத்த மெய்யறிவு என்னும் பூரண பொதுவெளியில்
அறிவார் அறியும் வண்ணங்கள் எல்லாமாகி விளங்குகின்றார். அப்போ கடவுளை பற்றி எவ்வளோ கிளியராக டெஃபினிஷன் கொடுக்குறாங்க பாருங்கள். கடவுளுடைய தன்மை எப்படி இருக்குது, அவர் எங்கே விளங்குறாரு, அவரை எப்படி அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இங்கே தான் வந்து பாருங்கள் நம்ம எப்படி இருக்கோம்னு சொல்கிறாங்க பாருங்களேன். அவ்வாறு விளங்குகின்ற ஒருவரே ஆகிய கடவுளை இவ்வுலகினிடத்தே ஜீவர்களாகிய நாம் அறிந்து அன்பு செய்து அருளை அடைந்து அழிவில்லாத சத்திய சுகபூரண பெருவாழ்வை பெற்று வாழாமல் பல்வேறு கற்பனைகளால் பல்வேறு சமயங்களிலும் பல்வேறு மதங்களிலும் பல்வேறு மார்க்கங்களிலும் பலவேறு லட்சியங்களை கொண்டு நெடுங்காலம் பிறந்து பிறந்து அவத்தை வசத்தர்களாகி சிற்றறிவுமின்றி விரைந்து விரைந்து பல்வேறு ஆபத்துகளினால் துன்பத்தில் அழுந்தி இறந்து இறந்து வீண் போயினோம் வீண் போகின்றோம். பாருங்கள் எவ்வளோ தெளிவாக வார்த்தைகள் எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். ஜாதி மதம் சமயம் பலவிதமான மார்க்கங்கள் பலவிதமான லட்சியங்களை வச்சுக்கிட்டு உண்மையை தெரியாது சிற்றறிவு கூட இல்லாமல் நெடுங்காலம் பிறந்து பிறந்து விரைந்து விரைந்து பல்வேறு ஆபத்துகளினால் மற்றும் துன்பத்தில் அழுந்தி இறந்து இறந்து வீண் போயினோம் வீண் போகின்றோம் சொல்லிட்டாரா. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, செய்வகை ஒன்றறியாத சிறியரினும் சிறியேன். பாருங்கள், சிறிய அறிவு விளக்கம் கூட இல்லாமல் சிற்றறிவும் இன்றி. அப்போ இதெல்லாம் போனீங்கன்னா அறிவு இல்லாமல் போய் தேவையில்லாமல் எங்கெங்கேயோ போய் சுற்றுனீங்கன்னா ஒன்றும் ஆகாது. ஏன்னா மரணம் வந்துடும். ஏன்னா அதெல்லாம் மரணத்தை ஏற்றுக்கொண்ட மார்க்கங்கள். வள்ளல் பெருமான் அதனால தான் அங்கே போகணும்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து பிறந்தா இறந்து போகணும், இது அதான்ப்பா அப்படின்னாங்க. அப்புறம் எதுக்கு நம்ம வந்து இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ இருந்து என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லையே. வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க அது இல்லை, மரணமில்லா பெருவாழ்வில் வாழணும். அதைத்தான் வந்து வள்ளல் பெருமானுடைய இந்த சுத்த சன்மார்க்கம்ன்றதே வந்து தெளிவாக ஆகிக்கிறணும். அதுக்கு தான் வந்து நான் உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப வள்ளல் பெருமான் அதான் சொல்கிறாங்க, நானும் அதான் பலவேறு விதமாகவும் சொல்லிட்டு வராங்க பாருங்கள். இங்கேயும் அதான் சொல்கிறாங்க பாருங்கள். அவ்வாறு விளங்குகின்ற ஒருவரே ஆகிய கடவுளை இவ்வுலகினிடத்தே ஜீவர்களாகிய நாம் அறிந்து அன்பு செய்து அருளை அடைந்து அழிவில்லாத சத்திய சுகபூரண பெருவாழ்வை பெற்று வாழாமல். அப்போ சத்திய சுகபூரண பெருவாழ்வை பெற்று வாழணும். அதான் சொல்கிறாங்க, வாழாமல் வீண் போகணும்னு சொல்கிறாங்க. அந்த வாழ்வதற்கு என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். அடுத்து, ஆதலால் இனிமேலும் ஜீவர்களாகிய நாம் விரைந்து விரைந்து இறந்து இறந்து வீண் போகாமல் உண்மை அறிவு உண்மை அன்பு உண்மை இரக்கம் முதலிய சுபகுணங்களை பெற்று நற்செய்கை உடையவர்களாய் எல்லா சமயங்களுக்கும் எல்லா மதங்களுக்கும் எல்லா மார்க்கங்களுக்கும் உண்மை பொது நெறியாகி விளங்கும் சுத்த சன்மார்க்கத்தை பெற்று பேரின்ப சித்தி பெருவாழ்வில் பெரும் சுகத்தையும் பெருங்களிப்பையும் அடைந்து வாழும் பொருட்டு மேற்குறித்த உண்மை கடவுள் தாமே திருவுள்ளம் கொண்டு சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய உண்மை விளக்கம் செய்விக்கின்ற ஓர் ஞான சபையை சித்தி வளாகம் என்னும் சந்நிதானத்திற்கு உத்தர ஞான சிதம்பரம் அல்லது ஞான சித்திபுரம் என்று குறிப்பிடப்படுகின்ற வடலூர் பார்வதிபுரத்தில் தமது திருவருட்சம்மதத்தால் இயற்றுவித்து இக்காலம் தொடங்கி அளவு குறிக்கப்படாத நெடுங்காலம் அற்புத சித்திகள் எல்லாம் விளங்க யாமே அமர்ந்து அருளி திருவிளையாடல் செய்து அருள்கின்றதாம் என்னும் திருக்குறிப்பை இவ்விடத்தே தாயினும் சிறந்த பெருந்தயவுடைய நமது கருணையங்கடலாராகிய அருமைத் தந்தையார் அருட்பிரகாச வள்ளலார் முன்னிலையாக பலவற்றானும் பிரசித்திப்பட வெளிப்படுத்தி அருட்பெரும் ஜுரூபராய்
அப்பெரும் கருணை வள்ளலாரது உடல் பொருள் ஆவிகளை கொண்டு பொற்சபை சிற்சபை பிரவேசம் செய்வித்து அருளி அரிய அவரது திருமேனியில் தாம் கனிவுற கலந்து அருளிய எல்லாம் வல்ல சித்த திருக்கோலம் கொண்டு அருளரசு ஆட்சி திருமுடி பொறுத்து அருள் விளையாடல் செய்தருளும் நிமித்தம் 14 உலகத்தில் உள்ளவர்கள் யாவரும் ஒருங்கே இஃது என்னை என்று அதிசயிக்கும்படி வெளிப்பட எழுந்தருளும் தருணம் அடுத்த சமீபித்த தருணம் சமீபித்த தருணமாய் இருத்தலினால் அங்ஙனம் வெளிப்பட திருவுறவு பற்றி எதிர்பார்த்தலாகிய விரதங்காத்தலில் நிற்கும் அல்லது நிற்க வேண்டிய நாம் எல்லவரும் மேற்குறித்த அசிந்திய அற்புத திருவரவு நேரிட்ட கணத்தில்தானே சுத்த சன்மார்க்க அரும் புருஷார்த்தங்களின் பெரும் பயன்களாகிய எக்காலத்தும் நாசமடையாத சுத்த அல்லது ஸ்வர்ணதேகம் பிரணவதேகம் ஞானதேகம் என்னும் சாகா கலா அனுபவ சொரூப சித்தி தேகங்களும் தன் சுதந்திரத்தால் தத்துவங்கள் எல்லாவற்றையும் நடத்துகின்ற தனிப்பெரு வல்லமும் கடவுள் ஒருவரே என்கின்ற உண்மை ஞானமும் கருமசித்தி யோக சித்தி ஞான சித்தி முதலிய எல்லா சித்திகளும் பெறுகின்ற அருட்பேரும் பெற்று வாழ்கின்ற பேரின்ப சித்தி பெருவாழ்வை அடைவதற்கான சுத்த சன்மார்க்க தனிப்பெரு நெறியை பற்றுவதற்கு உரிய உண்மை ஒழுக்கங்களில் நாம் எல்லவரும் தனித்தனி ஒழுக வேண்டுவது அவசியமாகலில் அவ்வொழுக்கங்கள் இவை என உணர வேண்டுவது. சன்மார்க்க பெருநெறியின் ஒழுக்கங்கள் இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் என 4 வகைப்படும். இந்த 4 ஒழுக்கங்களை நாம் சில பதிவுகளுக்கு முன்னாடியே பார்த்தோம். அப்போ இது கொஞ்சம் அப்படியே விடாமல் ஃபுல் ஸ்டாப் இல்லாமல் இந்த உரைநடையில் சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக அப்படியே போய்கிட்டு இருக்கு. அது ஏன்னா அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே போட்டு இது பண்ணிட்டு வராங்க. நான் படிக்கும்போது கூட உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வர கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். ஏன்னா அவர் அப்படி தான் எழுதியிருக்கிறாங்க. அது எழுதுனதை நான் அப்படியே படிச்சுட்டேன். நான் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஏற்கனவே சொன்னது தான். அதாவது கடவுள் எல்லாமாவும் இருக்கிறாரு, தனித்தலைமை கடவுளாக இருக்கார், அறிவார் அறியும் வண்ணங்கள் எல்லாமாகி விளங்குகின்றார், எல்லா பொருள்களிலையும் எல்லாற்றுலேயும் எல்லாவும் இருக்கார் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டு வராங்க. சொல்லிட்டு அந்த மாதிரி விளங்கக்கூடிய கடவுளை நாம் அறிந்து அன்பு செய்து அருளை அடைந்து அழிவில்லாத சத்திய சுகபூரண பெருவாழ்வை பெற்று வாழாமல் வீணாக போய் சாதி மதம் குலம் கோத்திரம் இதிகாசம் புராணம் இதிலெல்லாம் போய் வீணாக போய் பிறந்து இறந்து அப்படியே போய் அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கோம். அது இல்லை. அப்போ அந்த மாதிரி அவர் சொல்கிற மாதிரி நிலையில் இனிமேலும் ஜீவர்களாகிய நாம் விரைந்து இறந்து வீண் போகாமல் உண்மை அறிவு, உண்மை அன்பு, உண்மை இரக்கம் முதலிய சுப குணங்களை பெற்று நற்செய்கை உடையவர்களாய் எல்லா சமயங்களுக்கும், எல்லா மதங்களுக்கும், எல்லா மார்க்கங்களுக்கும் உண்மை பொது நெறியாகிய சுத்த சன்மார்க்கத்தை பெற்று பேரின்ப சித்தி பெருவாழ்வில் பெரும் சுகத்தையும் பெரும் களிப்பையும் அடைந்து வாழும் பொருட்டு அப்படின்னு வாழும் பொருட்டு அந்த கடவுளே என்ன பண்ணுறாங்களாமா, சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாக அந்த ஞான சபையை அமைச்சு அந்த ஞான சபையில் எப்படி இருக்கிறாங்களாமா, இக்காலம் தொடங்கி அளவு குறிக்கப்படாத நெடுங்காலம் அற்புத சித்திகள் எல்லாம் விளங்க யாமே அமர்ந்தருளி திருவிளையாடல் செய்தருள் என்றாம். இப்போ நானே இந்த ஞான சபையை அமைச்சு இங்கே நான் அமைஞ்சு பலவிதமான சித்தி அருள்களை பலவிதம் அளவு குறிக்கப்படாத நெடுங்காலம் அற்புத சித்திகளெல்லாம் விளங்க யாமே அமர்ந்தருளி திருவிளையாடல் செய்தருள்கின்றாம் அப்படின்னு அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் தெளிவாக அதில் சொல்கிறாங்க.
அப்போ மேலும் என்ன சொல்கிறாங்க, சுத்த சன்மார்க்கத்தில் என்னென்ன புருஷார்த்தங்கள், அந்த என்ன நம்ம முடிந்த முடிவோ அந்த முத்தேக சித்தியை சொல்கிறாங்க. அதாவது சுத்த தேகம் என்ற சொர்ண தேகம், பிரணவ தேகம், ஞான தேகத்தை சொல்கிறாங்க. அதை அடைவதற்கு கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி, அந்த சித்திகளை சொல்கிறாங்க. அந்த சித்திகளுக்கும் கடவுள் ஒருவரே என்ற அந்த ஞானம், அந்த அறிவும் வாழணும் அப்படின்றாங்க. அதோடு கூட 4 விதமான ஒழுக்கத்துலையும் இருக்கணும் அப்படின்றாங்க. எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. சுத்த சன்மார்க்கத்தில் அவர் தான் வந்து இருந்து அந்த ஞான சபையை அமைச்சு அங்கே தான் வந்து அருள் செய்வதுக்கு அங்கேயே அமர்ந்துட்டாங்க. அமர்ந்ததோடு கூட நம்ம எல்லோரும் அந்த முத்தேக சித்தியை பெறணும். அதோடு கூட அதை பெறுவதற்கு அவரே வந்து 4 விதமான ஒழுக்கங்கள்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவர் சொல்லியிருக்க அந்த ஒழுக்க நெறியில் பயணித்து அந்த இதே நெறியில் வள்ளல் பெருமான் சொன்ன அனைத்து விதமான நித்திய கர்ம விதிகள்லேருந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கும்போது அவர் வள்ளல் பெருமான் சொல்கிறது மாதிரி இந்த உண்மையான இதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து கடவுளுடைய அருளை பூரணமாக பெற்றுக்கொள்ளலாம். அந்த வள்ளல் பெருமான் சொன்னது மாதிரி இனிமேலும் ஜீவர்களாகிய நாம் விரைந்து விரைந்து இறந்து இறந்து வீண் போகாமல் உண்மை அறிவு, உண்மை அன்பு, உண்மை இரக்கம் முதலிய சுபகுணங்களை பெற்று நற்குணம், நற்செய்கை உடையவர்களாய் எல்லா சமயங்களுக்கும், எல்லா மதங்களுக்கும், எல்லா மார்க்கங்களுக்கும் உண்மை பொது நெறியாகி விளங்கும் சுத்த சன்மார்க்கத்தை பெற்று பேரின்ப சித்தி பெருவாழ்வில் பெரும் சுகத்தையும் பெருங்களிப்பையும் அடைந்து வாழலாம். பாருங்க, அப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன் வந்து செய்வகை ஒன்றறியாத சிறியனினும் சிறியன் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த சுத்த சன்மார்க்கத்தில் வள்ளல் பெருமான் சொன்ன இந்த நெறியில் பயணிச்சிடணும். ஏன் சுத்த சன்மார்க்கத்துக்கு வரணுன்றதுக்கு தான் வள்ளல் பெருமான் எவ்வளோ டீட்டெயில்டாக சொல்லியிருக்கிறாங்க. இங்கே வந்தோம்னா பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று மரணமில்லா பெருவாழ்வில் வாழலாம். சரி, இந்த கருத்துக்களோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் நாம் 6வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.